மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சுகர் இருக்குங்க, எனக்கு பிளட் சுகர் லெவல் குறையணும். அப்போ டயட் என்ன ஸ்பெஷலா சாப்பிடலாம்? சில ஃபுட்ஸ் சொல்றீங்க என்னால சீக்கிரம் ஃபாலோ பண்ண முடியல. சில வகையான மருந்துகள் சித்தாலையும் இருக்கு. இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள், மூலிகைகள் இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையணும்னா பேசிக்கா டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, எந்த மாதிரியான உணவு சாப்பிடலாம்? அரிசி வகையை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரைஸ் ஓகேவா, நல்லதா இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை தாண்டி பார்த்தோம்னா அந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலா மில்லட் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சிவப்பு அரிசி, இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுலயே பார்த்தோம்னா நல்ல சிவப்பு கலர்லயோ கருமை நிறத்திலயோ இருக்கக்கூடிய அரிசி வகைகளை சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இதுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது, பிளட்ல இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அவர்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கும் இந்த மாதிரி சிவப்பு அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது உணவுல சாம்பாரோ ரசமோ கூட்டு பொரியல் இதுல எதுங்க நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறீங்க. சில நேரத்துல நம்ம பொதுவாகவே நம்ம என்ன சொல்றோம், புளி சேர்க்காம சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. புளி சேர்த்து சாப்பிட்டா ரத்தத்துல நிறைய டாக்ஸின்ஸ் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ பொதுவாகவே நமக்கு புளி சேர்த்து சாப்பிட்றதுனால உடல்ல நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ரசம் மேடம், இப்போ ரசம் சாம்பார் கூட ஓகே தக்காளி போட்டுக்கிறோம், இந்த ரசம் நான் என்னங்க பண்றது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ் ஆச்சே, இது ரசம் இல்லாம என்னால சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. பொதுவாக முக்கியமா இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த ரசத்தை நான் சொல்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். புளிக்கு பதிலா வேற என்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புளியாரை கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்கு. வயல் ஓரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்னதா இலைகள் ஹார்ட் ஷேப்ல இருக்கும், சின்ன ஒரு தாவரம் தான். ஆனா இது நல்ல புளிப்பு சுவை இருக்கக்கூடியது, ஒரு காயக்கருப்ப மூலிகை. தினம்தோறுமே இத உணவுல சேர்த்துக்கும் பொழுது, இந்த பொடியை உணவுல சேர்த்துக்கும் பொழுது அதிகமான பலன் நமக்கு கொடுக்குது. அடுத்ததாக நெல்லிக்காய் பொடி. ஸோ இதை நம்ம சேர்த்துக்கும் பொழுதும் உடல்ல அதிகமான பலன் நமக்கு கொடுக்குது. பொதுவாகவே இது ரெண்டுமே புளிப்பு சுவை இருக்கிறது, ஆனா உடலுக்கு, ரத்தத்துக்கு, நம்மளோட ஜாயின்ஸ்க்கு எல்லாமே அதிகமான பலன் தரக்கூடியது. இதை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு அதிகமான பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ற சிம்பிளா இந்த மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு ரசப்பொடி சிம்பிளா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பொடியும் சேர்த்து நம்ம ரசம் சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி நோய் தொற்று காலங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிளகு நிறைய போட்டு, சீரகம் நிறைய போட்டு, நம்மளுடைய ரசத்தோட மகிமையே அப்பதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆஹா, இது ஒரு உணவு கிடையாது, இது மருத்துவ குணத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதே மாதிரிதான் ரசம் அப்படின்னு சொல்றது இப்போ நான் சொல்லக்கூடியது மருத்துவ ரீதியாகவும் பார்க்கும் பொழுதும் உடலுக்கு நன்மை தரக்கூடியது. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, இதை ஜென்ரலா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சிம்பிளா இந்த டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ரெசிபி சொல்லியிருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு ஓகே மேம் இது நல்லா இருக்கு, டோட்டலாவே நாங்க எல்லாரும் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டாங்க, இது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா இந்த ரச பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி ரசம் செய்யறது, இது சர்க்கரை நோய்க்கோ இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இதற்கு என்ன பண்ணலாம்னா நமக்கு தனியா வேணும். தனியா அப்படின்னா கொத்தமல்லி விதைகள். ஸோ கொத்தமல்லி விதைகள் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது கொத்தமல்லி விதைகள் எந்த அளவு வேணும்னா ஒரு 200 கிராம் கொத்தமல்லி விதைகள். அதற்கு அடுத்தது மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். திப்பிலி இருக்கு இல்லைங்களா, திப்பிலி சொல்லும்போது ரொம்ப காரமான ஒரு மூலிகை. இது 20 கிராம் அளவுக்கு திப்பிலி எடுத்து வச்சுக்கணும். இதனோட பார்த்தோம்னா சிற்றரத்தை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கும், இதுவும் ஒரு 20 கிராம் போதுமானது. ஸோ இந்த அளவுப்படி இந்த மூலிகைகளை எடுத்துக்கணும். அதே மாதிரி
பருப்பு கொஞ்சமா நம்ம வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கணும். எவ்வளவுனா 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நல்லா லேசா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு சூப்பரா ஒரு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து பெருங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும். உப்புன்னு சொல்லும் போது இந்த உப்பு சேர்த்து இந்த ரசத்தை வைக்கணும். இதற்கு வந்து நம்ம தக்காளி, சின்னதா ஒரு தக்காளியை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு இதனோடைய நம்ம என்ன செய்ய போறோம்னா புளியாரை கீரை பவுடர் அல்லது நெல்லிக்காய் பவுடர் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் சேர்த்து தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நார்மலா நம்ம ரசம் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். ஸோ இதுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம கடுகுலாம் தாளிச்சுட்டு வரமிளகாய் போட்டு தாளிப்பீங்க ஒரு சிலர். ஸோ அது எல்லாமே போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு கண்டிப்பா பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இந்த ரசப்பொடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ நான் சொன்ன ரேஷியோ படி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வருடம் வரைக்குமே இது கெடாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்னன்னா அப்ராடுக்கு போறவங்க நம்ம கிட்ட இது வந்து ஹோல்சேலாவே வாங்கிட்டு போவாங்க, நிறைய வாங்கிட்டு போவாங்க. மேடம் இது வந்து சாதாரணமான ஒரு ரசப்பொடியில சூப்ல நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கோல்டு காஃப் இருந்ததுன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து செய்யும்போது அதுலயும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றோம், நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாடி வந்து லைட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. ஸோ நம்மளோட எளிமையாக இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நம்ம செய்யும் போதே உடலுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் குடல் சுத்தியும் மலச்சிக்கல் இது எல்லாமே போக்கக்கூடியது. ஸோ இந்த ரசப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இந்த தண்ணியில வந்து நெல்லிக்காய் பவுடர் கரைச்சி வச்சிருக்கீங்களா இதையும் போட்டு கொஞ்சம் இந்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நார்மலா ஒரு ரசம் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 2 நாள் உங்களுக்கு டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வந்து சுகர் இருக்கிறவங்க, மூட்டு வலி, புளி சேர்க்காம சாப்பிடுங்கன்னு முகம் நிறைய பேருக்கு மாறும். புளி சேர்க்காம நான் எப்படி ரசம் எப்படின்னா ஸோ அதோட மெத்தட் இதுதான். இது வந்து பல வருஷமாக நான் நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஓகே மேம் ஹெல்த்தியாகவும் இருக்கு, இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கு, அடிக்கடி சளி தொந்தரவு, சைனசைட்டிஸ் பிரச்சனை இது எல்லாமே குணமான மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து சுகர் லெவல் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா அமிர்தவள்ளி கற்பமும் இதனோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சில மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் அதனோட சேர்த்து நம்ம அமிர்தவள்ளி கற்பம் பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும். அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்றது சீந்தில். சீந்தில்ல இருந்து செய்யக்கூடிய சூரண வகை மருந்து. இந்த மருந்தை வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது சுகர் லெவல் குறையும், கால் பாதை எரிச்சல், கட்டை விரல் வந்து ஒரு மதமதப்பு இருக்கு, இது எல்லாமே குறையறதுக்கு நமக்கு அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்ற ஒரு சிறந்த மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இதுவும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவுல சுகர் இருக்குன்னா ஜென்ரலா நம்ம என்ன உணவு சாப்பிடலாம், அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ரசம் அப்படின்னு சொல்ற ஒரு ரெசிபியை பத்தி பார்த்தோம். அமிர்தவள்ளி கற்பத்தை பத்தியும் சொல்லியிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.